Luxurious. இது நம்ம ஃபேமிலி. மதுரை எய்ம்ஸ் செங்கல் இந்த தேர்தலிலும் பேசும் பொருளாகியுள்ளது. ஸ்கிரிப்டை மாத்துப்பா என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்த நிலையில் அதற்கு பதிலடி கொடுத்திருக்கிறார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். உண்மையிலேயே எய்ம்ஸ் மருத்துவமனை மதுரையிலே விரைந்து கட்ட வேண்டும், அதற்கு தேவையான நிதி பெற வேண்டும் என்றிருந்தால் நாடாளுமன்றத்திலே குரல் கொடுத்திருக்க வேண்டும், அழுத்தம் கொடுத்திருக்க வேண்டும். நாடாளுமன்றத்திலே ஒத்து வைக்கின்ற அளவிற்கு 38 நாடாளுமன்ற உங்களிடத்தில் இருக்கின்றார்கள். செய்யல, அதுக்கு துணிவில்ல, திராணி இல்ல. இங்க வந்து செங்கலை புடிச்சுக்கிட்டு மக்கள்கிட்ட வித்த காட்டிட்டு இருக்கிற என்ன மக்கள் குடும்ப வச்சிட்டு இருக்க நினைக்கிறியா? தமிழ்நாட்டு மக்கள் அறிவாளிகள், தமிழ்நாட்டு மக்கள் விவரமானவர்கள். நீ சொன்னதெல்லாம் நம்பருக்கு தயாரா இல்ல. விளம்பரத்திற்காக செங்கலை தூக்கி காட்டுறார். ஸ்கிரிப்ட மாத்தப்பா, கதையை மாத்து, இதையே காட்டிட்டு இருக்க வேண்டாம். என்ன சொல்றாரு உதயநிதி, ஸ்கிரிப்ட மாத்தி பேசணும், ஒரே ஸ்கிரிப்டா பேசுறாரு அப்படின்னு. நான் ஏங்க ஸ்கிரிப்ட மாத்தி பேசணும்? நான் ஏன் கொஞ்சம் கொள்கையை மாத்தி பேசணும்? எங்களுக்கு இருக்கிற ஒரே கொள்கை ஒண்ணுதான், எங்களுக்கு எய்ம்ஸ் மருத்துவமனை வேணும், எங்களுக்கு நீட் தேர்வு வேணாம், எங்களுக்கு எங்க மாநில சுயாட்சி வேணும். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே, என் வாயை நோண்டாதீங்க. உங்களை மாதிரி நேரத்துக்கு தகுந்த மாதிரி, ஆளுக்கு தகுந்த மாதிரி ஸ்கிரிப்ட் மாத்தி பேசுறாள் நான் கிடையாது. நீங்க ஓபிஎஸ் பார்த்தா ஒரு மாதிரி பேசுவீங்க, சசிகலாவை பார்த்தா ஒரு மாதிரி பேசுவீங்க, மோடியை பார்த்தா ஒரு மாதிரி பேசுவீங்க, ஜே தீபாவை பார்த்தா ஒரு மாதிரி பேசுவீங்க, ஜே தீபாவோட டிரைவரை பார்த்தா ஒரு மாதிரி பேசுவீங்க. உங்களை மாதிரி மாத்தி மாத்தி பேசுறதுக்கு திமுக காரணம் ஒன்றும் பச்சோந்தி கிடையாது. நான் கலைஞருடைய பேரை எனக்கு, நான் என்னுடைய கொள்கையை தான் பேசுவேன். எங்களுடைய மாநில உரிமைகள் மீட்கிறதுக்கு என்னென்ன தேவையோ அத்தனை போராட்டங்களையும் நான் பண்ணுவேன். அன்பு Luxurious. இது நம்ம ஃபேமிலி.